Hi viewers, vanakkam and welcome to Red Carpet with me Kanimoli. Every week நம்மளோட ஷோல திரை உலகத்துல நடக்கிற நிறைய சுவாரஸ்யமான ஈவென்ட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம திரையில ரிலீஸ் ஆகிற புது படங்களோட ரிவ்யூஸ் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இன்னைக்கும் உங்களுக்காக நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். நம்ம ரெட் கார்பெட்ல முதலாவதா பார்க்க போறது குரங்கு பொம்மை படத்தோட ஆடியோ லான்ச். இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு நிதிலன். இந்த படத்துல லீட் ரோல்ல நடிச்சிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா விதார்த் அண்ட் பாரதி ராஜா நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்துக்காக மியூசிக் ஸ்கோர் பண்ணியிருக்காரு அஜினேஷ். இவங்க இந்த படத்தோட ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்ல இந்த படத்தை பத்தியும் அவங்களோட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தியும் நிறைய விஷயங்கள் நமக்காக ஷேர் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். இது மாதிரி அடுத்தடுத்து எங்களுடைய ஸ்ரேயா ஸ்ரீதி மூவிஸ் நல்ல நல்ல படங்களை கொடுக்கணும். அதுக்கு உங்களுடைய ஆதரவு தேவை. படத்தை கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். ஸோ இந்த முதல் மேடையில் வாய்ப்பளித்த எங்கள் ஸ்ரேயா ஸ்ரீ மூவிஸ் நிறுவனத்திற்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் 2 பேரை நான் வாழ்த்தணும் அல்லது பாராட்டணும் அல்லது வணங்கணும். ஒன்று நேரடியாக என்பது திரு பாரதி ராஜா அவர்கள். திரு பாரதி ராஜா அவர்களை பாராட்டுறதுக்கு வாழ்நாளே நமக்கு பத்தாது. பாரதி ராஜா ஒரு சிறந்த குரங்கு. இதுக்கு கை தட்டவும் கூடாது, கை தட்டாம இருக்க முடியாது. குரங்குனா ஒரு வார்த்தை, பட் 4 எழுத்து இருக்கு. இங்கு. சிறந்த குணவான், சிறந்த ரசனையாளர், இங்கு இங்கிடம் அறிந்தவர், இன்னொரு கூ இருக்குல்ல, குவாலிட்டியான ஒரு மனிதர். எனக்கு தெரிஞ்ச அவர் ஒரு நல்ல மனிதர் தானே தவிர நல்ல நடிகரே இல்லை. சும்மாவது பாரதி ராஜா நடிக்கணும்னு போட்டாலும் அவர் நடிச்சிட மாட்டாரு. நான் இந்த படத்துல ஒரு 4-5 காட்சிகள் பார்த்தேன். நடிக்கவே இல்லை, அவ்வளவு சிறப்பா அப்படியே வாழ்ந்திருக்காரு. அவருடைய மிக சிறப்பான ஒரு விஷயம், அவர் நடிப்பு சொல்லிக் கொடுப்பாரே தவிர அவர் நடிக்கவே மாட்டாரு. நான் சொல்ல சினிமால மட்டும் இல்லை, நிஜ வாழ்க்கையிலையும் மேடையிலையும் எங்கேயுமே நடிக்க தெரியாத ஒரு அப்ராணி மனிதர் அவர். அதனாலதான் நிறைய இடத்துல அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். இப்படி விதார்த் கேட்டாருங்கிறதுக்காக இந்த படத்துல நான் ஒரே ஒரு பாடல் காட்சியில நான் ஃப்ரீயா நடிச்சு கொடுத்தேன். சும்மாவே நடிச்சு கொடுத்தேன், காசெல்லாம் ஒன்று வாங்கல. ஏன்னா ஒரு நல்ல படம், அதுக்கு நான் சப்போர்ட்டிவா இருக்கணும்ட்டு. கடைசியில் பார்த்தா இந்த படத்துல அந்த பாடல் காட்சியே இல்லை. எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. என்னடா நம்ம சிரமப்பட்டு பண்ண ஒரு விஷயத்த இந்த படத்துல இல்லையேன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்தது. ஆனா அங்கதான் இந்த டைரக்டர் நான் ரொம்ப மதிக்க ஆரம்பிச்சேன். ஒரு கல்ல தேவையில்லாத பகுதிகளை ஒதுக்குனாதான் அது சிலையாகும். தேவையில்லாத பகுதிகளை அப்படியே ஒதுக்கிட்டே வந்தோம்னா அது சரியாயிடும். அப்படி இந்த படம் சிறப்பா இருக்கிறதுக்கு பின்னாடி யாரோ சிறப்பு கௌரவ தோற்றம் பண்ணியிருந்தா கூட படத்துக்கு தேவையில்லைன்னும் போது அவர் கட் பண்ணாரு பாத்தீங்களா, அங்கதான் அந்த டைரக்டரை நான் மதிக்க ஆரம்பிச்சேன். ஸோ நிதிலன் அவர்களுக்கு எதை வச்சுக்கணும் எதை வெட்டணுங்கிறது ரொம்ப நல்லா தெரியுது. ஸோ அவர் ஒரு நல்ல சிறந்த இயக்குனராக வர என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். பாரதி ராஜா அவருடைய டைரக்ஷனுடைய காலகட்டத்தில், அதே போல நடிகர் திலகம் சிவாஜி அவருடைய நடிப்பினுடைய காலகட்டத்தில் கொடுத்த மிகச்சிறந்த காம்பினேஷன் தான் அந்த அவருடைய மிகப்பெரிய படம் முதல் மரியாதை. அது எப்படி முதல் மரியாதை சிவாஜி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பெயரை கொடுத்ததோ அதுபோல இந்த படம் பாரதி ராஜா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நடிகங்கிற அந்தஸ்தை கொடுக்கும். காரணம் அவர் ரியல் லைஃப்ல இருக்கிற அந்த அதிகாரம், குரல் அதெல்லாம் மாற்றி டோட்டலாக வேற ஒரு கேரக்டரைசேஷன். ரொம்ப குணச்சித்திர நடிகர் அப்படின்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிளாக இந்த படத்துக்கு பிறகு திரு பாரதி ராஜா இருப்பார். எத்தனை படம் அவர் ஒத்துக்கிறாருங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. அதே போல லாப நஷ்டத்தை பற்றி எனக்கு கவலை இல்லை, எனக்கு எப்படியாவது என்னுடைய பணத்தை செட்டில் பண்ணிடுன்னு சொல்றவங்களுக்கு மத்தியில் இந்த படத்தினுடைய கதாநாயகன் விதார்த் ரொம்பவும் ஒரு ஆப்டிமிஸ்டிக்கான அப்ரோச்சோட ப்ராஃபிட் ஷேரிங்ல இந்த படம் பண்ணியிருக்கார். அவருக்கு நம்முடைய பாராட்டுதல்களை நாம ரொம்ப கைதட்டி தெரிவிக்கணும். டைட்டிலே ஒரு அழகான ஒரு புதுசான டைட்டில்.
அதோட விளக்கம் வந்து பார்த்திபன் சார் சொன்ன உடனே இன்னும் பெருமையாக இருக்குது அந்த டைட்டில் பார்க்கும்போது. இந்த என்டையர் டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த இயக்குனரோட அந்த படம் பார்த்துருக்கேன் ரெண்டும், அந்த ஷார்ட் ஃபிலிம் ரெண்டும் எக்ஸலண்ட் ஷார்ட் ஃபிலிம். அதில் ரொம்ப ஒரு எமோஷனலான ஒரு படம் அது ரெண்டுமே. இந்த படத்தில் ஒரு ஃபாதர் அண்ட் சன் கதைன்னு சொல்லும்போது டெஃபினட்டாக அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்கும். இல்லைனா எங்கள் தலைவர் பாரதி சார் டெஃபினட்டாக இதில் பண்ண மாட்டார். அவரை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஸ்க்ரீனில். அஃப்கோர்ஸ் சித்தார்த் அவர் ஒவ்வொரு படத்துலையும் அவர் எக்ஸல் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கார். ரொம்ப பார்த்திபன் சொன்ன மாதிரி இந்த படத்துலேருந்து அந்த வெற்றிகள் தொடர என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லா படத்தையும் வந்து இப்போ ஷார்ட் ஃபார்மில் சொல்கிறாங்க. AYM அச்சம் என்பது மடைமேடா, கேவி காற்று வெளியிலே, குரங்கு பொம்மைங்கும் போது எல்லா பெரிய இயக்குநர்களோட பேர் இருக்கிற மாதிரி கே பாலச்சந்தர் சார், கே பார்த்திபன் சார், ஆர் பார்த்திபன் சார், கே பாக்யராஜ் சார், பாரதிராஜ் சார் எல்லா இதுவும் அடங்கியிருக்கு. ஸோ இந்த கேபி டெஃபினட்டாக ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைய மனமார்ந்த வாழ்த்து. ஸ்ரேயாஸ்ரீ மூவிஸ் கண்ணன் சொல்லியிருப்பாரு, நானும் ஒரு நண்பர் இங்கே வந்துட்டு இந்த இப்படி ஒரு படம் பண்ணலான்னு பிளான் பண்ணும்போது நிதிலனுடைய ஷார்ட் ஃபிலிம் பார்த்தேன். ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். 2 நாள் எனக்கு தூக்கமே இல்லை. அவர்கிட்ட ஏதாவது ஒரு கதை இருந்தால் அவர்கிட்ட படம் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் அந்த படத்தை ஆரம்பித்தோம். அதில் ஒரு டயலாக் இருக்குது, உன்னை நம்பி என் வாழ்க்கையை ஒப்படைக்கலாமா அப்படின்னு. அப்படி தான் நிதலனை பார்த்து நான் சொன்ன விஷயமே. எனக்கு இந்த இடத்துல குரங்கு பொம்மை எனக்கு அது படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய அந்த படம் மூலமாக எனக்கு 2-3 படங்கள் வந்தது, நல்ல படங்கள் வந்தது. சில கதைகள் என்ன மாதிரி தேர்ந்தெடுக்கணுமோ அந்த மாதிரி கதைகள் எனக்கு அமைஞ்சது. நான் ரிலீஸ் ஆகி ஹிட்டாகிறதுக்கு முன்னாடியே நான் நன்றியை சொல்லிக்கிறேன். நிதலனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் எல்லாருக்கும் ரொம்ப ஆசை, எனக்கெல்லாம் பெரிய ஆசை. எல்லாருமே பைய தூக்கிக்கிட்டு கிளம்பி வரும்போது பாரதி ராஜா சார் அவரை நோக்கி தான் எல்லாரும் வருவோம். அவர் கூட இந்த படம் நடித்தது எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். என் லைஃப்பில் வந்து எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம். அவரை பற்றி இன்னொரு மேடையில் நான் அவரை பற்றி நிறையா பேசணும். என்னென்னா இப்போது டைம் ஆயிடுச்சு. ஏன்னா அவரை பற்றி பேசுறதுக்கு அதுக்காகவே தனியாக ஒரு ப்ரெஸ் மீட்டை வைக்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளோ சந்தோஷம். அவரோட இருந்து அதை பகிர்ந்துக்கிறதுக்கு எனக்கு ஒரு நேரம் வேணும். அப்போ சந்திக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தமிழ் திரையுலகம் வந்து ரொம்ப ஒரு எல்லாருமே ட்ரீம் பண்ணுற மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி, தமிழ் இண்டஸ்ட்ரி. அதில் இசை அமைக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு அந்த கடவுளுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். மற்றும் ஸ்ரேயாஸ்ரீ சினிமாஸ் ப்ரொடியூசர் சார் கிருஷ்ணன் சார் மற்றும் கண்ணன் சார், அப்புறமா இயக்குனர் நிதிலன் அவர்களுக்கு நான் வந்து என்னுடைய நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு நான் சினிமா பார்த்து சினிமா எடுக்க வந்த ஒரு பையன், இதுதான் உண்மை. எனக்கு சினிமா கற்றுக் கொடுத்த படைப்பாளிகள் பாரதிராஜா சார், பாலுமகேந்திரா சார், கமல்ஹாசன் சார், திரு வெற்றிமாறன் சார், திரு தியாகராஜன் குமாரராஜா சார் அவர்கள், திரு அகிரா குரோசாவா, ஃபெலினி, டிசிகா, எல்லா படைப்பாளிகளுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மறைந்த பாடலாசிரியர் நான் முத்துக்குமார் அவர்களுக்கு இந்த இடத்துல நன்றி தெரிவிக்கிறேன். 2 பாட்டு எழுதினார். நான் முதல்ல சொல்ல விரும்பப்பட்ட மறந்துட்டேன். அப்புறம் ஸ்ரேயாஸ்ரீ மூவிஸ்க்கு வந்து நிறைய சொல்லணும் கம்பெனியை பற்றி. தயவு செஞ்சு செம்மையான ஸ்கிரிப்ட் வச்சுருந்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக கண்டவங்க அந்த கதை தட்டுங்க, உங்களுக்காக காத்திருக்கும். எனக்கு வாய்ப்பு கொடுத்த மாதிரி கண்டிப்பாக கொடுப்பாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டான பீப்புள் அவங்க. இன்னும் நிறைய சொல்லலாம். தேங்க்யூ வெரி மச் சார். அஜுவோட ஒர்க் பண்ணுறதுக்கு எல்லா படமும் நான் அஜுவோட ஒர்க் பண்ணிட்டே இருப்பேன். ஐ எம் வெரி ஷூர் அபவுட் தட். படம் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களை பாரதிராஜா சாருக்கு, குமரவேல் சாருக்கு, அஜுக்கெல்லாம் வந்து ஒரு நேஷனல் அங்கீகாரம் கிடைக்கணும்னு ஆசைப்படுற இந்த படம் மூலிமா நடக்கட்டும். நன்றி. இந்த படம் கதை சொன்னால் நித்திலன், அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்தேன். ரொம்ப ஜெலஸாக இருந்தது. இந்த பையன் நேற்று பையன் இவ்வளோ படம் பண்ணியிருக்கானே, நம்மெல்லாம் என்னத்துக்கு டைரக்ஷனுக்கு பேர் போடணும்னு நினச்சேன். அவன் சொல்லுவேன், யூ ஆர் ஸோ சச் எ கிரேட் பாய். அவன் என்னென்ன, அதாவது ரொம்ப அடக்கமாக நிற்பான். அவ்வளோ ஆழமான விஷயங்கள் இந்த பையன். நான் எங்கேயுமே நடிக்க மாட்டேன்னு சொன்னால், நம்மளுக்கு டெக்னீஷியனாக போனால் அந்த கேமரா எங்கே இருக்குது, லைட் எங்கே இருக்குது, ட்ராலி எப்படி போடுவான், தப்பு வரும், இதெல்லாம் வரும். அப்போ கோவம் வரும், நடிக்க முடியாது. ஆனால் இவன் படத்தில் போகும்போது இவன் மேல் வைத்த நம்பிக்கை, கேமரா எங்கே இருக்குன்னு நான் பார்த்தது கிடையாது, லைட் எங்கே இருக்குன்னு தெரியாது, எதிராளி யாருன்னு என் தொழிலை மட்டும் ஆழமாக செஞ்சுட்டு போனேன்.
காரணம் இவன் மேல் மற்ற நம்பிக்கை. இந்த தயாரிப்பாளர் கண்ணா ரொம்ப அப்ராணி மனுஷங்க எல்லாமே, இந்த கூட்டமே ரொம்ப அப்ராணி கூட்டம், பட் அசத்தலான கூட்டம், ரொம்ப அழுத்தமாக. விதாத், உனக்கு ஒரு நாள் ஒரு விடுதாவது தேசிய விருது வரும் சிறந்த நடிப்பிற்காக எனக்கு விடைபெறுகிறேன். நன்றி.